10th மேக்ஸில் லெசன் 3ல் உள்ள வெரி இம்பார்ட்டன்ட் 5 மார்க் பார்க்க போகிறோம். எக்ஸாம்பிள் 3.29 இதில் என்ன கேட்டிருக்காங்கன்னா சால்வ், அதாவது தீர்க்க அப்படின்னா என்ன அர்த்தம், இந்த எக்ஸுக்கு என்ன வேல்யூ வரும் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் நம்ம என்ன செய்ய போகிறோம்னா இந்த கொடுத்துருக்க சம்ம வந்து ஒரு ஈக்குவேஷன், அதாவது குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் இருபடி சமன்பாடு அந்த ஃபார்மெட்டு கொண்டு வர போகிறோம். கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் ஃபேக்டரைஸ் மெத்தட் காரணிப்படுத்தல் முறை யூஸ் பண்ணி நம்ம வந்து சால்வ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட் இங்கே பாருங்கள், இப்போ ரெண்டு டேர்ம் இடையில ப்ளஸோ மைனஸோ வந்துச்சு அப்படின்னா நம்ம நினச்சி எல்சிஎம் எடுக்கணும். எல்சிஎம் எடுக்கும்போது கீழே உள்ளதை பார்க்குறீங்க, ரெண்டுமே சேமாக இருந்துச்சுன்னா மேலே உள்ளது அப்படியே போட்டுடணும். இப்போ ரெண்டுமே வேறு வேறையாக இருக்குது, ரெண்டுமே வேறு வேறையாக இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு கீழே உள்ள ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுறோம். அப்போ x-1 இன்ட்டு எக்ஸ். ஸோ ரெண்டுமே வேறு வேறையாக இருக்கும்போது அடுத்து என்ன கிராஸை மல்டிப்ளை பண்ணணும். அப்போ எக்ஸையும் பெருக்குனா x² ப்ளஸ் அடுத்து இதே பெருக்கும்பொழுது ரெண்டுமே சேமாக இருக்குது, அதனால் x-1² ஈக்குவல் டு இது வந்து கலப்பு எண், அதாவது மிக்சர் ஃப்ராக்ஷனாக இருக்குது. அப்போ என்ன செய்ய போகிறோம், அது வந்து ஃப்ராக்ஷன் பின்னமாக மாற்ற போகிறோம். ஃபஸ்ட் என்ன செய்யணும், ஃபஸ்ட் இது ரெண்டு பேருக்குங்க 2 4, அந்த 4ஓட 1 கூட்டினா 5. அப்போ 5 பை கீழே உள்ள இந்த 2. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து x² ப்ளஸ் இது வந்து a மைனஸ் b ஹோல் ஸ்கொயர் அந்த ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம். அப்போ இதுதான் a இதுதான் b. இப்போ a² x² ப்ளஸ் b² 1 ஸ்கொயர் பண்ணால் 1. அடுத்து மைனஸ் 2ab மைனஸ் போட்டு இது 2 இது a இது b. அப்போ இது மூணையும் பெருக்கணும்னா 2x பை கீழே வந்து x இன்ட்டு x x² x இன்ட்டு -1 மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு இந்த பக்கம் 5/2. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது ஒரு x² இது ஒரு x². அப்போ ரெண்டையும் ப்ளஸ் பண்ணால் 2x². அடுத்து இந்த ப்ளஸ் 1 மைனஸ் 2x பை கீழே x² மைனஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 5/2. இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த 5/2 பார்த்தீங்கன்னா இடையில ஈக்குவல் இருக்குது, ஈக்குவல் தான் என்ன செய்யணும், கிராஸாக மல்டிப்ளை பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு இந்த 5 வச்சு இது ரெண்டையும் பெருக்க போகிறோம், அப்புறம் 2 வச்சு இது 3 பெருக்க போகிறோம். அப்போ 5x² பெருக்குன்னா 5x², 5 மைனஸ் எக்ஸையும் பெருக்குன்னா மைனஸ் 5x ஈக்குவல் டு இந்த பக்கம் 2 வச்சு பெருக்கணும், 2 × 2 4x². அடுத்து 2 × 1 2, 2 × -2x வந்து -4x. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா இந்த ஈக்குவலுக்கு அந்த பக்கம் உள்ள இந்த 3 டேர்மையும் அப்படி இந்த பக்கம் கொண்டு வர போகிறோம். அதாவது 5x² மைனஸ் 5x, இது இந்த பக்கம் வரும்போது எல்லாமே சிம்பிள் மாறும். அப்போ -4x², இது -2, அது வந்து +4x இஸ் ஈக்குவல் டு 0. இப்போ இது 5x², இது -4x², மைனஸ் பண்ணோம்னா 1x². அடுத்து இதில் -5x ப்ளஸ் 4x. அப்போ மைனஸ் பண்ணும்பொழுது பெரிய நம்பருக்கு மைனஸ் இருக்கனால -x, 5x 4x போச்சுன்னா 1x. இப்போ நம்பர் பார்த்தீங்கன்னா ஒன்றே ஒன்று தான் இருக்குது, -2, அது அப்படியே போட்டுக்கோங்க. இப்போ தான் வந்து நம்ம ஒரு ஈக்குவேஷன் ஃபார்மேட்டு கொண்டு வந்திருக்கோம், அதாவது இருபடி சமன்பாடு. இப்படி வந்தாவே ஃபேக்டரைஸ் காரணிப்படுத்த போகிறோம். அதாவது பெருக்குனா 2 வரணும், மைனஸ் பண்ணால் 1 வரணும். இப்போ பெருக்குனா 2 மைனஸ் பண்ணால் 1னா 2 1. மைனஸ் வந்தாவே நல்லா யோசிச்சுக்கோங்க, பெரிய நம்பருக்கு மைனஸ் போடணும், சின்ன நம்பருக்கு ப்ளஸ் போடணும். வேரியபிள் எக்ஸ் இருக்குன்னா முன்னாடி எக்ஸ் போட்டுக்கோங்க. அப்போ x-2 x + 1 இஸ் ஈக்குவல் டு 0. இப்போ இதை தனித்தனியாக பிரித்து எழுதுகிறோம். x-2 ஈக்குவல் டு 0, x + 1 ஈக்குவல் டு 0. இந்த மைனஸ் அங்கிட்டு போச்சுன்னா x ஈக்குவல் டு +2 இது ஒரு ஆன்சரு, x ஈக்குவல் டு +1 அங்கிட்டு போச்சுன்னா -1 ஒரு ஆன்சர். அப்போ therefore x ஈக்குவல் டு -1 2 இதான் வந்து இதோட ஃபைனல் ஆன்சர். ஸோ ரொம்பவே ஈஸியான 5 மார்க்கு, வெரி இம்பார்ட்டன்ட் 5 மார்க்கு. ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி அதை ஈக்குவேஷன் ஃபார்மேட் கன்வெர்ட் பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம ஃபேக்டர்ஸ் மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம வந்து சால்வ் பண்ணியிருக்கோம்.